வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம அவளையும் பொரியையும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான பிரசாதம் ரெசிபி பார்த்துடலாம். அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இது கூட நல்ல சுத்தம் பண்ண அவல் 1 கப் எடுத்துக்கலாம். அவல் சிவப்பு கலர் அல்லது வெள்ளை கலர் எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் தட்டை அவல்னா தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அவல் நல்ல கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம்னா நல்ல தூள் தூளாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்ல கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். அவலை நல்ல கிறிஸ்பியாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு சாஸ் பேனில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் பொடிச்ச வெல்லம் 1/2 கப் போட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அதை நல்லா சூடு பண்ணிக்கணும். இது கம்பிப்பாகு பதம்லாம் வேண்டாம். அந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா நுர வரும். அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்து அது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். எள் கருப்பு எள்ளாகவும் இருக்கலாம் அல்லது வெள்ளை எள்ளாகவும் இருக்கலாம். இப்போ எள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அவல் வறுத்த அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் திருவன தேங்காய் துருவலை போட்டு தேங்காய் துருவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துருவலோட ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கரைசலை இதில் சேர்த்துக்கணும். வெள்ளைக்கரைசலை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்லா வற்றி குறைச்சி வரணும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகும் தேங்காயும் சேர்ந்து நல்லா சுருங்கி இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த அவலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் பொரி சேர்த்துக்கலாம். பொரி கிறிஸ்பியாக இல்லை அப்படின்னா வெறும் கடாயில் போட்டு அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வறுத்து வச்சுருக்க எள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நம்ம கரண்டினால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். அவளையும் பொரியையும் வச்சு ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு பிரசாத ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டைமில் இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் அவல் சேர்த்துருக்கனால இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. இதுக்கு நம்ம வெல்லம் கம்பிப்பாகு பதம்லாம் காய்ச்சலை. அதனால் ரொம்ப நாளாக அதை ஸ்டோர் பண்ண முடியாது. 1 நாள் அல்லது 2 நாள் தான் வச்சுக்க முடியும். இந்த சிம்பிளான பிரசாத ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.